நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாஃப்டான ப்ளவுஸில் டாட்டு விழுகவே விழுகாது. நீங்கள் டாட் பிடிச்சாலும் லைனிங்கில் மட்டும்தான் விழுவோம். மெயின் கிளாத்தில் டாட்டே தெரியாது. பார்த்துக்கோங்க, தெரியவே இல்லை. லைனிங்கில் மட்டும்தான் தெரியுது. அதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? கேன்வாஸு எதுவுமே இல்லாமல் சிம்பிளான டிப்ஸு. இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டாட்டில் இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு இந்த லைன்லேயே டைல் போட்டுவாங்க. இப்போ இந்த செகண்ட் லைன் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தையல் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு பார்த்தீங்களா, டாட் அழகாக வந்துருச்சா? டாட் கரெக்டாக வந்துருச்சா? இதுவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் பண்ணால் டாட் வராது. அது தூரம் தான் டாட் வந்துருக்கு. பேக் சைடில் இவ்வளோ தூரம் தான் டாட் இருக்குது. ஆனால் டாட் வந்து இவ்வளோ தூரம் வர வேண்டியது. டாட்டே வரல. ஆனால் பேக் சைடு பாருங்கள், லைனிங்கில் மட்டும் எவ்வளோ தூரம் டாட் இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் விழுகவே இல்லை. கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக இப்படி ஸ்டிச்சிங் பண்ணி டாட் வச்சுக்கலாம்.